அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு சின்னதா ஒரு பொட்டேட்டோ வச்சு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 2 பெரிய பொட்டேட்டோ கட் பண்ணி வேக வச்சுட்டேன். அப்புறம் அது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி ட்ரைன் பண்ணி மேஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா ஃபைன் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படியே நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் சால்ட், 1/4 டீஸ்பூன் பெப்பர், அப்புறம் கொஞ்சம் ஒரிகேனோ, சில்லி ஃபிளேக்ஸ், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பைண்டிங்காக குட்டி கப்ல கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். நீங்க மைதா கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கூட லம்ப்ஸ் இல்லாத மாதிரி நல்லா பிசைஞ்சு டோவா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சைடு எண்ணெயை சூடு பண்ண வச்சிருங்க. இன்னொரு சைடில் குட்டியாக ஒரு போர்ஷன் எடுத்து தட்டி நடுவில் மொசரல்லா சீஸை ஸ்டஃப் பண்ணி நல்லா சீல் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா சூடான ஆயிலில் ஒன்றா சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கிறிஸ்பி பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி. நீங்கள் இதை இன்னொரு மெத்தடில் கூட செய்யலாம். இது இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு இன்னுமே கிறிஸ்பியாக வேணும்னா ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் மைதாவை தண்ணியில் டைல்யூட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 பிரெட் பீஸை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, சேம் மெத்தட் தாங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி அதே மாதிரி மைதாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் சேர்த்து உருட்டி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அதுவுமே நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. செம்மையாக இருந்துச்சு, கிறிஸ்பியாக இருந்துச்சு. இது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தான் ஒரு ஒரு போட்டியே. இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு தான் ஒரு வார் நடந்துச்சு. இது 2மே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். 2மே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு அந்த பிரெட் க்ரம்ஸ் இல்லாமல் இருந்தது தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. என் ஹஸ்பண்டுக்கு அந்த பிரெட் க்ரம்ஸோட சேர்த்து பண்ணது இன்னுமே அவர் கிறிஸ்பியாக விரும்புறதுனால அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பை பாய்.